என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகியானவள் வெற்றி களிப்பில் உன்னை காண வந்திருக்கின்றேன். இந்த தாயானவளின் வெற்றி களிப்பிற்கு காரணம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நான் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு அதிரடி மாற்றத்தை நீ கண்டு கொள்ளப் போகின்றாய். அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நிச்சயமாக நாளைய விடியலில் நான் காண்பிக்கின்ற இந்த அறிகுறிகள் மூலமாக நீ உணர்ந்து கொள்வாய், இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறாள் என்று. என் குழந்தையே, எத்தனையோ விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்திருக்கின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை கண்டு மனமுடைந்து போயிருக்கின்றாய். எப்பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்று யோசித்து கொண்டிருந்திருக்கிறாய். நமக்கான நன்மைகள் எல்லாம் நம்மை எப்பொழுது தொடர்ந்து வரும் என்று நீ நினைத்த காலங்களும் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நீ சொல்லி தீர்த்தது உன் தாயானவள் என்னிடத்தில் அல்லவா? அப்படி நீ என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு அம்மா அதனை உனக்கு நடத்தி கொடுக்காமல் விட்டு விடுவேனா? நான் உன் வாழ்க்கையில் அதனை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? அப்படி உன் அம்மா முடிவெடுத்து இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி இருக்கின்ற காரியங்கள் பல. ஆனால் உனக்கு அது இன்னமும் சரியாக பிடிபடவில்லை. எப்பொழுதுமே கஷ்டத்தில் இருந்து கொண்டிருப்பது போலத்தான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதுமே வேதனையில் இருந்து கொண்டிருப்பது போலத்தான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்று யோசித்திடாமல், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ நினைத்து மனம் வருத்தப்படாமல், உனக்கென நான் தருகின்ற அத்தனையையும் உண்மை என்று நம்பி நீ எப்பொழுது ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுதிலே நான் உன் வாழ்க்கைக்குள் வர தொடங்கிவிட்டேன். அப்படி இருந்தும் என் பிள்ளை, நான் இருப்பதை கூட சில நேரங்களில் நீ உணர்ந்து விடுவாய் போல. ஆனாலும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்பதனை மட்டும் உன்னால் உணர முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்றுதான் நானும் யோசித்து பார்த்தேன். ஆனால் எனக்கு அது புரிந்துவிட்டது. உனக்கு இன்னமும் புரியவில்லை. அதைத்தான் இன்று இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒருவருக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற நன்மைகள் எதுவாயினும் அது நிச்சயமாக ஓர் நாள் அவர்களுக்கு நடந்தே தீரும். நிச்சயமாக ஓர் நாள் அவர்கள் ஆசைப்பட்டது போல அவர்கள் கைகளுக்குள் வந்து கிடைத்தே தீரும். அப்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அதிலும் குறிப்பாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு கொடுத்தவர்கள் அப்படியே உன் மனதில் நின்று விட்டார்கள். எவ்வளவு நினைத்தாலும் உன்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. எவ்வளவுதான் யோசித்தாலும் நம் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி உனக்கு மனவேதனைகள் அதிகமாக இருக்கின்றது. நன்மைகளும் தீமைகளும் இந்த வாழ்க்கையில் நமக்கென நடந்து விடுமோ என்று நீ யோசித்து யோசித்து எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமல் நீ பதறிய காலம் அதிகமாக இருந்ததனால் என் பிள்ளைக்கு சட்டென்று எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ நல்ல மாற்றத்தை காணப்போகிறாய். நாளைய விடியலில் அப்படி என்ன அறிகுறிகளை இந்த தாயானவள் உனக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன் என்று தானே என் பிள்ளை யோசிக்கின்றாய். நான் காண்பிக்கக்கூடிய அறிகுறிகள் ஒவ்வொன்றுமே உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கும். நீ நாளைய வெற்றி விடியலில் எழுந்திருக்கும் நேரத்தில் நிச்சயமாக இந்த வராகி இருப்பதை உணரக்கூடிய தருணம் என்னவாக இருக்கும் தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் திருநீறு வாசம் நிச்சயமாக உன் மூக்கை துளைக்கும். உன் மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கும். என் பிள்ளையே, இப்படி ஒரு விஷயத்தை நாளைய விடியலில் நீ உணர்ந்தாயானால் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயம் ஒன்று
இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். இந்த வாழ்க்கை நீ கேட்ட ஒன்றை உன்னிடத்தில் கொடுக்க போகிறது என்று அர்த்தம். இந்த வெற்றி களிப்பில் வந்த உன் தாயானவள் நான் சொல்ல வந்த விஷயமும் இதுதானே. என் குழந்தையே, இல்லத்தில் இல்லாத ஒரு பூவினுடைய மனது சட்டென்று அமைதி அடைவது, ஏதோ பிரச்சனைகள் எங்கோ சென்று முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒன்றுமே இல்லாததாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிந்து விடுவது என்று இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக தெய்வம் இருப்பதும் தெய்வம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதும் என்னவென்று உனக்கு புரிய வந்துவிடும். நல்ல மாற்றம் என்று நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதிர்பாராத திருப்பத்தை கொடுக்கும். நாளைய விடியலில் நமக்கு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் விடியும் பொழுது அந்த விஷயம்தான் முதலில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட வெற்றி விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை எல்லாம் உனக்கு கொடுக்க போகின்றது. நம்பிக்கையோடு நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, எக்காரணம் கொண்டும் மனமுடைந்து விடாதே. உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற எதுவாக இருந்தாலும் அதை சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீ உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளப் போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என்றுமே இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறுகிறதோ இல்லையோ, நீ எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென நான் தர நினைக்கின்ற எல்லா மாற்றங்களும் இனி இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் கஷ்டப்பட்டாய் என்று சொல்லி புலம்பினாயல்லவா? இப்பொழுது நான் எல்லாம் சரியாகி விட்டது என்று சொல்கிறேன். இப்பொழுதாவது எனக்காக ஒரு முறை நீ சிரிக்க மாட்டாயா? மனமகிழ்ச்சியோடு என்னை நீ காண மாட்டாயா? என் பிள்ளையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் எப்படியாவது உன்னை வாழ வைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு இருந்து கொண்டிருந்தாயானால் என்றுமே உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நல்லதும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனநிறைவோடும் மனதில் நல்ல சிந்தனைகளோடும் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கைக்கானது என்று கொண்டு வருகின்றாயோ அதையெல்லாம் உன் அம்மா நான் ஏற்றுக்கொண்டு உன்னுடையது என உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் தர நினைப்பது எல்லாம் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்காது. அதே நேரத்தில் நீ ஆசைப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் நாளை உன் வாழ்க்கையில் அது துன்பத்தை கொடுக்கும் என்றால் அம்மா ஒரு காலமும் அதை உனக்கு நான் தரமாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்கள், இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வராகி உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்ன தருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மாற்றங்கள் நடக்கத்தான் செய்கிறது. என் பிள்ளையே, சற்று இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து பார். உன்னை சுற்றி என்ன நல்லது நடக்கிறது என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எதற்குள்ளேயும் முடங்கி கிடக்க நினைக்காதே. எதற்குள்ளேயும் அப்படியே வாழ்க்கையை இழந்துவிட முயற்சி செய்யாதே. எல்லா நன்மைகளையும் உன்னால் பெற முடியும் என்று சற்று மனநிறைவோடு சிந்தித்து பார். என்றுமே உனக்கானது அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். என்றென்றும் இந்த வராகி உனக்கு காவலாக நிற்கிறாள் என்பது மட்டும் உனக்கு மறக்காமல் இருந்து விட்டால் போதும். நான் மனமகிழ்ச்சியை உன்னோடு சேர்ந்து அனுபவிப்பேன்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.